தப்பாரை கொண்டருப்பாரிருமேனி தும்பிக்கையான்பாரோ தப்பாமல் சார்வார்தமகே தாயே சரஸ்வரியே தவாமல் என்னாவில் நீயே குடியிருப்பாய் நிச்சயமாய் என்னாளோ நானே உனது கிருபை கொண்டே உலகமெல்லாம் நாங்கள் வாடே வந்ததிவாய் கலை மகளே ஈசனோனை பொறிகை மாலை குருமாகி கரமாரில் வேலும் ஏந்தி பாசமுடன் மயிலேறிய அசுரனை வென்று பண்பானை அமரேற்கு துயரம் தீர்த்து பட்சமின்றி வந்தவரையால் கொள்வாயாறு முகனே ஆற்றாளே எங்கள் அபிராம வல்லியே அண்டமெல்லாம் ஊற்றாளே மாதுளம்பு நிறைற்றாளே ஏழடங்கு அங்கு சமங்கரும்புவில்லோ முகன்னியாக இருக்கு நம்பி முத்தாரமாளை வணங்கொரு குருநாளும் தீங்கில்லையே குமார குருஹரணை வெற்றி வேளா அசுர குலங்களை
வளர்த்தான் சொல்லோ ஒரு வாய் திறந்து மல்லிகை பூமலர் சோரியோ இந்த மாநிலத்தில் ஏறி வச்ச அகிலமெல்லாம் ஏறி வச்ச மயில போற நகரில் வாழோ அறவளர்ந்து கவிகள் பாடோ இந்த அகிலமெல்லாம் ஏதி வச்ச அகிலமெல்லாம் ஏதி வச்ச அண்ணாவி ஹரிஹரே படவர் வாதோ அகிலமெல்லாம் கேள்வி பெற்று இந்த அகிலமெல்லாம் ஏதி வச்ச அண்ணாவி ஹரிஹரே படவர் வாதோ செந்தாள உஜோரியோ வந்தே மலர் சோரியோ இந்த சீவ எங்கும் கேதி வச்ச பிள்ளையார் நகரில் வாழோ நாடார் உலகம் மோசத்தில் தந்துரித உத்தமர்தான் அறவளர்ந்து கவிகள் பாடோ அகிலமெல்லாம் கேதி வச்ச அகிலமெல்லாம் கேதி வச்ச ஐயா சாமி நாட புலவர் வாதோ கேள்வி பெற்று இந்த அகிலமெல்லாம் கேதி வச்ச ஐயா சாமி நாடார் புலவர் வாதோ பாட அறிவேன் வடி வரிவேன் வாடிரோட வகை அறிவே பாடறிவே படிப்பறிவே பாட்டினோட வகை அறிவே அறிவே எழுத்தறிவே ஏழறிவே எழுத்தறிவே ஏட்டி நோயே நானறிவே நானும் ஏடறிவே எழுத்தறிவே நம்பாடறியாளே வடிக வைதா தாய் தகப்பே ஏழறியே நாளையிலே நாளையிலே எழிற வைதா யார் என் கூறுவோ எழுத வைத்தார் என் கூறுவோ படித்தோதந்த வாத்தியாரை பழகாலோ மறப்பதில்லை எழுதி தந்த அண்ணாவியை என்றென்றைக்கும் மறப்பதில்லை உங்க மறந்திட்டாளோ உங்க மறந்திட்டாளோ மறப்பதில்லை ஏ சோறு உங்க மறந்திட்டாளோ ஏ அண்ணாவியை மறப்பதில்லை
என்னை 10 வாரம் சுமந்து பெற்று சுமந்து பெற்ற என்னை உருவாக பெற்றெடுத்த ஆமையா மாறா பீதா உலகம் அருள் செய்வாய் குருவே பாதோ நாடு நாடு என்றால் அது எந்த நாடையா நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா ஆணையர் வளம் நிலவளம் குடிவளம் பருந்திருக்கக்கூடிய ஊர் எந்த ஊர் எந்த ஊரம்மா அதாவது என்ன 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 இது எந்த ஊர் தெரியுங்களா எந்த ஊரம்மா எந்த ஊரம்மா அதாவது கலியுகமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய கலியுகமெல்லாம் பேரும் புகழையும் பெற்று வரக்கூடிய கடம்போடு வாழ்வு கடம்போடு வாழ்வு அல்லவா நாடார் குடியிருப்பு சரி எந்த ஊரு கடம்போடு வாழ்வு நாடார் குடியிருப்பு நாடார் குடியிருப்பு சரி மறக்கவே முடியாது 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 என்னத்த ஏன்னா மாமா கோயில்ல அடிச்சோம் போன திருப்பு ஆமா மாமானா யாரு எனக்கு மாமாவா பெருமாள் ஐயாவுக்கு மாமாமா சரி ஆமா ஆமா இப்ப மருமகன் கோயில் அடிக்கும் மருமகன் கோயில் அடிக்கும் இப்போ அதானே சரி சரி ஆமா சொந்த பந்தம் தானே இல்ல ஆமா தங்கச்சி பிள்ளை தானே ஐயா விட்டு கொடுத்து போகல சரி அதான் போகணும் அப்படி அதனால என்ன 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 ஆங்கடம்போடு வாழ்வு நாடார் குடியிருப்பிலே நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய நாடார் குடியிருப்பு நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய சப்தக்கன்னி பெற்றெடுத்த சான்றோர் குலம் சான்றோர் குலம் அல்லவா சத்திரியர் குலம் சரி நாட்டை ஆள பிறந்த குலம் நாட்டை ஆள பிறந்த குலம் அம்மா நம் நாடார் குலம் சரி வாடை அடிக்க அடி ஓடை ஒடிய சரி கூடை தொடார் குட்டை தொடார் என்று சொல்லி உயர்ந்த கிளை கட்டிய உயர்ந்த கிளை கட்டிய செட்டி தோளார் வாழைக்கு 2 குலை வரை கண்ட வள்ளல் சரி ரெட்டை செங்கு விருது பெற்று ரெட்டை சங்கு விருது பெற்றோர் அல்லவா நம் நாடார் குலத்திற்கு பாத்தியப்பட்ட சரி இது என்ன சாமி தெரியுமா யாரு யாரு யாரம்மா நல்ல மாட சுவாமி ஆமா ஆமா பேசும் நல்ல தெய்வமாக குடிகொண்டு இருக்கிறவர் யாரு நம்ம ஐயா நல்ல மாட சுவாமி நல்ல மாட சுவாமியோட ஆலயத்துல இப்ப யாருக்கு படிக்கணும் யாரு யாருக்கு மண்கலமுடையார் சாஸ்தா ஆமா சாஸ்தாவுக்கு படிக்கணும் இப்போ ஆமா சரி பாடக்கூடிய கதைகளில் பாடக்கூடிய கதைகளில் அரியோர்களே பெரியோர்களே இங்கு அமர்ந்திருக்கும் சபையோர்களே வருங்காலத்து வாலிப சிங்கங்களே 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 ஆமா சரி இருப்பா ஆமா அதனால சரி நாமல் பாடக்கூடிய கதைகளில் எந்த விதமான குற்றம் குறை இருக்கப்படாது சரி முன் சொல்லக்கூடிய வார்த்தை பின் சொன்னால் பின் சொல்லக்கூடிய வார்த்தை முன் சொன்னால் முன் சொல்லிட்டாலும் இசை இல்லாமல் என்ன யுவன் சங்கர் ராஜாவா இல்ல ஏஆர் ரகுமானா யாரம்மா இல்ல அம்மா பி சுசீலா அம்மாவா கிடையாது அல்லவா ஆத்தா புண்ணியத்துல சரி இன்னைக்கு அம்மா நல்ல மாடம் கோயிலுக்கு வந்திருக்கு சரி நேத்து நைட்டு அம்மா எந்த ஊர்ல பாட்டு படிச்சிய எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊரு என்னய்யா அப்படியா ஆமா இல்ல சொல்லி போட்டா கிடக்கு சரி அதாவது சங்கரங்கோயில் பக்கம் ஆமா 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 அந்த ஊரை மறக்க முடியாது முடியாதல்லவா புதன்கிழமை மத்தியானம் வரை நம்ம செங்கோளத்துல படிச்சோம் சரி அதனால என்ன மழையில நனைஞ்சு பிள்ளைகளுக்கு எல்லாம் கரபரா போடுது சரி ஆகையினால ஆமையா எந்த விதமான குற்றங்குறை இருந்தாலும் சரி தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி அடித்து ஆதரிப்பீர்களோ யார அடிக்கிறமோ அடிச்சுக்கோங்க எங்கள் 6 பேரையும் மன்னிக்க வேண்டும் ஆமா ஆமா வந்தேரோ சபையோர்க்கெல்லாம் 6 பேரும் சரணம் ஐயா கூடிரேங்கும் பெரியோர்க்கெல்லாம் கூடிரேங்கும் பெரியோர்க்கெல்லாம் எங்கள் குழுவின் சார்பில் சரணம் ஐயா
அண்ணன் வீரரை நாள் தோண்ட வரவாங்க செய்தி யார் யாரெல்லாம் கொழுவியிருந்தா ஆண்ட வேடம் பார்வதியோ தேவர்களோ மூவர்களோ தேவர்களோ எண்ணாயிரம் கோழிரிசி அகசியர் புலசியரா புலசியரா அழகி கும்பே மாமுனியா அகத்தியரா புலசியரா புலசியர் அழகி கும்பே மாமுனியா அதாவது ஆதிவள்ளி கைலாச பருவரத்தில் ஆதிவள்ளி கைலாய பர்வதத்தில ஏன் ஆண்டவனாகிய சாட்சாரி கடவுளாகிய சிவபெருமானும் சரி அம்பிகை உமையவள் பார்வரா தேவியும் கொலுவிருக்கிறார் இருவேர்களும் கொலுவிருக்கிறார்கள் அல்லவா கைலாச பர்வதத்தில் உலகத்திலே சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை சரி சிவன் இல்லை என்றால் சக்தி கிடையாதல்லவா அம்மை அப்பன் என்றால் உலகம் சரி உலகம் என்றால் அம்மையப்பன் தானே சொல்வார்கள் அவங்க ரெண்டு பேரையும் வச்சுதான் இந்த ஊரு சரி இந்த ஊரை வச்சு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் சரி அதனால என்ன 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 ஏன் ஆண்டவன் படைத்த மனுக்களை எண்ண முடியுமா என்ன என்னம்மா எத்தனை உலகங்களை படைத்தார் ஆமா 3 உலகை படைத்தார் அல்லவா பகவான் என்ன உலகமெல்லாம் என்ன என்ன உலகங்கள் எல்லாம் அதளம் சரி சுதளம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 உலகை படைக்கிறார் அம்மா அவனை கிட 56 தேசங்களையும் படைத்து சரி அதாவது என்ன எறும்புல இருந்து சரி யானை வரை ஆமா ஓரறிவு ஜீவன் முதல் 6 அறிவு ஜீவனை படைத்தது பகவான் தானே எல்லா ஜீவனையும் படைத்தது ஆண்டவன் தான் ஆமா ஆண்டவன் படைத்திருக்கும் போது சரி அப்பந்தான் பார்த்தார்கள் என்ன 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 தேவலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய தேவர்களும் சரி பூவன பாராள லோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அசுரர்களும் அசுரர்களும் என்னைக்கு இப்படி இருக்கணும்னு ஆசை என்னைக்கு இப்படி இருக்குன்னு ஆசைனா எப்படி அம்மா 16 வயசு மார்க்கண்ட மாதிரி 16 வயது மார்க்கண்டன போல இருக்கணும்னு ஆசை எல்லாருக்கும் அந்த ஆசை வரப்படாது இளமையானது விட்டு போக கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க எனக்கே அந்த ஆசை வருது அவட இந்த வயசுலயும் சரி நீங்க யாரு நாராயணம் இல்ல சரி உங்களுக்கு வரத்தான் செய்யும் ஆசை யாரமா விட்டுச்சு அதானே 20க்கு ஆசை வரதான் செய்யுது 80க்கு ஆசை வரதான் செய்யுது சரி சரி வரத்தான் செய்யும் கஷ்டப்பட்டாலும் அதான் வராது வராது கஷ்டத்தை கூட அனுபவிச்சிடலாம் காசா பணமா உயிர்ல அப்படி ஆஹா விட்டுறாது சரி இன்னும் இருக்கு நிறைய அதனால என்ன ஐயா ஆண்டவனை பார்த்து சரி பகவான் பரமசிவன் கிட்ட போய் கேட்டாங்க என்ன என்னமா கேட்கிறார்கள் யாரெல்லாம் கேட்டா யாரெல்லாம் தேவர்களும் அசுரர்களும் சரி நாங்க சாகாமல் இருக்கணுமே பகவான் என்ன செய்யணும் அப்பதான் சிவபெருமான் சொன்னாராம் என்னம்மா சொல்லுகின்றா திருப்பார் கடல்ல போய் மச்சா இருக்காரு சரி அங்க போய் அமிர்தம் கிடைக்கும் ஆமா தேவாமிர்தம் கடைஞ்சு சாப்பிட்டு கேட்டு சொன்னா அதான் உங்களுக்கு சாக்காடும் கிடையாது நோக்காடும் கிடையாது அந்த ரெண்டும் தான் வரக்கூடாது இப்படியே இருக்கலாம் அப்படியே சரி அப்ப தேவர்களும் அசுரர்களும் அசுரர்களும் மகேந்திரகிரி மலையை மத்தாக்கினார் சரி திருப்பார் கடலை அம்மா தாலியாக்கினார் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவே திரித்து இப்படி கயிறாகவே திரித்து தேவர்கள் ஒரு புறம் சரி அசுரர்கள் இன்னொரு புறம் மற்றொரு புறம் நின்று இழுத்து இழுத்து கிடைஞ்சாங்களா ஆமா வேர்வை சிந்த வேலை பார்க்கணுமா ஆமா அப்பதான் அதுக்கேத்த கூலி கிடைக்கும் கொடுத்தா சரிதான் ஆமா ஆமா வேர்வை உடனே வந்துரும் சரி முதலாவது கிடைந்த அமிர்தத்திலே யாரையா வந்து பிறந்தாள் யார் அம்மா வந்து பிறக்கிறாள் எல்லாத்துக்கும் மூத்தவா யாரு வந்து பிறக்கிறாள் நம்ம அண்ணாச்சோட அக்கா மூத்தவா அவ யாரு யாரு அவதான் நித்ரா தேவி தாய் நித்ரா தேவியானவள் வந்து பிறக்கிறாள் அல்லவா பசி ருசி அறியாது சரி நித்திரை சுகமறியாது சுகமரியாதைன்னு சொல்வார்களே அன்னதானம் சாப்பிட்டவங்களுக்கும் தூக்கம் சரி சாப்பிடாம இருக்கும்ல ஆமா நித்ரா தேவியானவள் எங்கும் நிறைந்தவள் அம்மா அவதான் அந்த அம்மா புண்ணியவதி ஆமா ஏழைன்னு பார்க்க மாட்டா பணக்காரங்கன்னு பார்க்க மாட்டா இல்ல இருக்கவனு பார்க்க மாட்டா இல்லாதவனு பார்க்க மாட்டா ஆஹா இந்த வயசுன்னு பார்க்க மாட்டா அந்த வயசுன்னு பார்க்க மாட்டா சரி எங்கும் நிறைந்தவள் நித்ரா தேவியானவள் வந்து பிறக்கிறாள் அப்படியே ஆமா உறக்க இல்லாத மனுஷனுக்கு சீக்கு பிடிச்சிரும் கிடையாது நம்மளுக்கு சரி அதுக்காக 24 மணி நேரம் தூங்க கூடாதல்லவா பாய விட்டு எந்திக்கிறேன்னா மாமியா திட்டி தீத்துருவாங்க சரி அதனால என்ன கண்டு சரி
4 மணி நேரம் படிக்கணும். ஆமா. அடுத்து 2 மணி நேரம் தூங்கி முழுங்க. சரி. காலையில வர சரியா இருக்கும். ஆமா ஆமா. அதனால என்ன என்ன அவன் பார்த்திருக்கும் போது ஆமையோ பரமசிவன் பார்த்தான். சரி. இந்த அம்மாளை உலகத்துல விட்டால் உறங்கி கெடுத்துருவான்னு சொல்லி பின்னால முதுகுல தூக்கி நடு முதுகுல வச்சிட்டாரு. எப்ப மனுஷன் தூங்கணும்னு நினைச்சானோ அப்பப்போ வந்துட்டு போகணும். அதான் அம்மா எந்த நேரமும் தூங்கப்படாது. அப்படியே குறுக்க கீழே போட போறீங்களா? அது வந்துருவா. சரி. அதெல்லாம் வஞ்சகமே இல்லைன்னே நமக்குலாம் அழகா வந்துருவா. சரி. அதனால என்னையா இரண்டாவது கிடைந்த அமிர்தத்தில் யாரையா வந்து பிறந்தாள்? யாரம்மா வந்து பிறக்கிறாள்? திருமகளான லட்சுமி வந்து பிறந்தாள். லட்சுமியானவள் வந்து பிறக்கிறாள். அவள் பிறந்தவுடனே என்னையா பால்கடலில் வள்ளி கொண்ட பால்கடலில் பள்ளி கொண்ட பால்கடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பஞ்சமாலை ரகுராமா ரகுராமா பஞ்சமாலை ரகுராமா ரகுராமா பால்கடலில் பள்ளி கொண்ட பால்கடலில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட சொல்லு ரங்கோ பள்ளி கொண்ட ஓடு ரங்கோ பச்சமாலை ரகுராமா ரகுராமா அலைகடலில் வள்ளி கொண்ட அலைகடலில் பள்ளி கொண்ட அலைகடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட ஜோரேனே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோரேனே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா கொண்ட அலைகடலில் பள்ளி கொண்ட அலைகடலில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட சத்தியா பள்ளி கொண்ட செல்வீனே கல்லாச்சோதனே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா அனஞ்சரவில் வள்ளி கொண்ட நச்சரவில் பள்ளி கொண்ட நெஞ்சரவில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட நாராயண ரகுராமா ரகுராமா நாராயண ரகுராமா ரகுராமா கொண்ட நச்சரவில் பள்ளி கொண்ட நச்சரவில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட சொல்லையா பள்ளி கொண்ட உடையா நாராயண ரகுராமா ரகுராமா என் பெருமாள் சரி. நாராயணன் ஆமா. கோபால கண்ணன் கோபால கண்ணன் அல்லவா? அப்பதான் தான் நினைக்க என்ன நினைக்கிறா பெருமாள் பார்த்தாரு. சரி. நான்முகனும் சரஸ்வதியின் ஆவில் வைத்தார். அப்படி என் பெருமாள் லட்சுமியை சரி தன் மார்பிலே தரித்துக் கொண்டார். சரி. பகவானும் ஆமா பார்வதியை வாக வைத்தார். சரி. மும்மூர்த்திகள் 3 பேர்களும் மும்மூர்த்திகள் 3 பேரும் தன் உடலிலே அடக்கி கொண்டாரம்மா. அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில 4வது கிடைந்த அமிர்தத்திலே ஆமையா நஞ்சு வந்து பிறந்தது. நஞ்சு ஆனது வந்து பிறக்கிறதம்மா. 4வது கிடந்த அமிர்தத்துல அதுதான் ஆலகால விஷம். ஆமா. நஞ்சு வந்து பிறக்க காரணம் என்ன? ஏன்? 1வது கிடந்த அமிர்தத்துல தாய் நித்ரா தேவியானவள் வந்து பிறந்தா. ஆமா ஆமா. 2வது கிடந்ததுல தாய் லட்சுமியானவள் வந்து பிறக்கிறா. சரி. 3வது கிடந்ததுல அம்மா கலைமகள் களவாணி வந்து பிறக்கா. களவாணி இல்ல கலைவாணிமா. கலைமகள். கலைமகளானவள் வந்து பிறக்கிறா. அந்த அம்மாளை நம்பி நம்மளும் இன்னைக்கு ஊர் ஊரா பாடிட்டு வரோம். அக்கா தயவுல தான். அதான் பெரியமே இதுல தான் இங்க வச்சிருப்பாங்க. அவ இல்லனா இந்த உலகமே இல்ல. அம்மா கிடையாது. சரி. சரி. அதனால ஆமா அவங்க அப்பவா சும்மா விட்டாங்களா தேவாதி தேவர்களும்? இல்ல. விடல நமக்கு தேவாமிர்தம் வேணும்னு சொல்லி சரி மாறி 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 கடந்தார்கள். பாம்பு பாத்துச்சு. சரி அப்படின்னு விஷத்தை கக்கிடுது. விஷத்தை கக்கிருச்சு. ஆமா. எத்தனை வாட்டி பிடிச்சா என்னதுக்கு ஆகும்? சரி. பச்சை புள்ள மாதிரி தானே. பாவம் தானே. அதான். சரி. அதனால என்னையா அந்த விஷத்தை பூமியில விட்டோமானால் விட்டோம்னு சொன்னா 7 14 லோகமும் இறந்து போகும் என்று அழிந்து விடும் என்று சொல்லி ஆண்டவர் விஷத்தை எடுத்து குடிச்சிட்டாரு. சரி. விஷம் குடிச்சார உயிரோட இருக்காரா? விஷம் குடிச்ச மனுஷன் எங்கம்மா உயிரோட இருக்க முடியும்? இருக்காரு. என்ன பக்கத்துல இருக்காளே. யாரு? அம்மா பார்வதி. பார்வதா தேவியானவள். கல் ஆனாலும் கணவன் கல் ஆனாலும் கணவன் சொல்வார்கள் அல்லவா? புல் ஆனாலும் புருஷன்.
புல்லானாலும் புருஷன் ஆமா கல்லானாலும் கணவன் சொன்னா எப்படி எப்படி எல்லாருக்கும் வேற பீக்கரு சரி இந்த பீக்கர் பெட்டி தாண்டி வீட்டுக்காரர் இருந்தாலும் ஆ. கோடி ரூபா கொடுத்தாலும் என் வீட்டுக்காரருக்கு மனசு காணுமாம்பா அதான் புல்லானாலும் புருஷன் அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருந்தாலும் சரி லட்சம் ரூபா கொடுத்தாலும் என் வீட்டுக்காரர் மனசு காணுமான்னு சொல்லுவாங்க அவதான் அம்மா. அதான் கண்ணானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்க சரி சரி ஆனா இப்ப அப்படியா இல்ல கட்டிங் அடிச்சா கணவன் புல் அடிச்சா புருஷன் ஆப் அடிச்சா ஆளன் ஆளன் குவாட்டர் அடிச்சா கொண்டவன் அதான் எவ்வளவு அழகா இருக்கு அப்பதானே வாய் வெங்கலமா வருது சரி. ரசாத்தையும் பாரு அதான் ரகரகமா வருதுல்ல வந்துரும்ல சரி. அதனால இந்த அம்மா பார்வதி பார்த்த சரி பூவோடு பொட்டோட இருக்கணும்னா இருக்கணும்னு சொன்னா இந்த ஐயா இருந்தா தான் நமக்கு மதிப்பு அந்த பூவுக்கும் பொட்டுக்கும் தாலிக்கும் அவர்தான் முன்னால வைக்க பொட்டுக்கும் காவலுக்கு யார் இருக்கா அவர்தான் இருக்கணும் இருக்கணும் தொண்டைக்குழிய போய் ஒரு புடி சரி அந்த விஷம் அப்படி மேலும் போவல கீழும் போகல இதுல நஞ்சு கண்டமாகவே ஒரு சரி அதுதான் ஆண்களுக்கு நஞ்சு கண்டம்னு சொல்லுவாங்க ஆமா அப்ப எல்லா ஆண்களையும் சரி நாங்க தான் காப்பாத்திருக்கோம் பெண்களை தான் காப்பாத்தினீங்க ஆமா பெருமளவு உங்களே சேரும் அது உண்மைதான் சந்தோஷம் அதனால என்ன என்ன ஐந்தாவது கிடைந்த அமிர்தத்திலே ஆமையா தேவா அமிர்தமே பிறந்தது தேவா அமிர்தமே வந்து பிறக்கிறதல்லவா உனக்கு எனக்கு எனக்கு உனக்குன்னு சண்டை சரி பங்கு வச்சு சாப்பிட வேண்டியதானே இருக்குது ஒரு பொருள் சரி ஆனா அவங்களும் வேணும் சொல்லுகிறார்கள் இவர்களும் வேணும் சொல்லுகிறார்கள் அதானே பங்கு வச்சு சாப்பிட்டா பசி தீந்துரும் ஆரஞ்சு பழம்னா கட் பண்ணிடுவான் ஆமா ஆமா இருந்தாலும் பங்கு வச்சு சாப்பிட தோணுமா இது அமிர்தம் சரி எனக்குத்தான் ஆமா எனக்குத்தான் கொண்டு வச்சுக்கிடுவான் சரி அதனால அந்த காலத்துல எங்க பாட்டி ஒரு எள்ள பிச்சு ஏழா பங்கு வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு எல்ல பிச்சு ஏலா இருக்காளா எப்படி எள்ள எப்படி ஏழா பங்கு வைப்பான்னு தெரியல எனக்கும் பிச்சைக்காரிக்கே கடன் சொல்லி பிச்சை போட்டிருக்கம்மா அடே சரி அடே அவன் பார்த்திருக்கும் போது ஆமையா என்ன செய்தார்கள் என்ன செய்கிறார்கள் இந்த அமிர்தம் தேவர்களுக்கு சொந்தம் சரி ஆனா பங்கிட்டு கொடுத்தா ஆமா இருக்குது யார் கையில இருக்கு முரட்டு குணம் பிடிச்ச அசுரல் கிட்ட ஆமா முரட்டு குணம் பிடிச்ச அசுரர்கள் கையில இருக்கிறதா சரி என்ன செய்யணும் தேவா அமிர்தம் வேணும்னா என்னம்மா செய்யணும் யாரு வந்தா முடியும் யாரம்மா வரணும் நம்ம புள்ள போனோம்னா முடியுமா முடியுமா பங்கர முழிக்கான் அவன் இப்ப கொஞ்சோல இடம் கிடைச்சா தூங்கிடுவான் கம்பெனிக்கு ஆள் இல்லாமல தவிக்கும் அதான் சரி அவனை தேடுதான் அப்படி அதனால என்ன இந்த அமிர்தத்தை வாங்கணும்னா சரி இந்த உலகத்தை ஒரு அடியாகவே அளந்தாரே என் பெருமாள் மாயவன் கண்ணன் வந்தா முடியும் ஆமா கண்ணன் இல்லாம கதையே கிடையாதுன்னு சொல்லுவாரு ஏன் நம்ம உடுக்காரர் போன முடியாதா இவர் போனா ஓரத்துல இருக்க வச்சிருவாங்கம்மா நம்ம தாளக்கார அண்ணாச்சி போன முடியுமா போட்டுருவாங்களா பிள்ளைய அப்படியா சரி அப்ப யாரு போன முடியும் யாரு போகணும் ஹரிராமன் என் பெருமாள் மாயவன் வந்தாத்தான் முடியும் சரி அப்போ கண்ணுக்கு கதை வேணும்னா ஆமா கண்ண வரணும் சரி என் பெருமாள் எப்படி வாரார் தெரியுமா எப்படி அம்மா வருகிறா ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளைங்க கூட்டத்துல சரி ஒரு வயசான தாத்தா வந்தா என்ன செய்வாங்க என்ன செய்வார்கள் 2 வெத்தலை பாக்க கொடுத்து ஓரம் கட்டிடுவாங்க இருங்க தாத்தா புள்ள 16 வயசு புள்ள வந்தா போன வருஷம் மூக்காயி பேத்தியால பாக்க சரி சொருன்னு வந்தா மூக்க பிடிச்சுக்கிட்டு இப்ப ஆள பாரு ஒரு சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சு புள்ள அழகா இருக்கா நெத்தியில ஒரு சந்தனம் வச்சு வந்திருக்காள அதானே அப்படின்னு பேசத்தானே செய்யும் பார்க்கும்போது சின்ன பிள்ளையா இருந்தா இப்ப புது பொண்ணு மாதிரி இருக்காங்க புது பொண்ணா இருக்கா தாவணியில பார்த்ததும் மயங்கியே போட்டேன் அப்படியா சரி பெண்ணை கண்டா பேயே மன இறங்குது ஆமா மனுஷன் 6 அடி மனுஷன் இறங்குதுக்கு என்ன அவன் இறங்க மாட்டானா என்ன அவன் பார்த்தவுடனே என் பெருமாள் நினைத்தார் சரி இந்த அமிர்தம் வந்து தேவர்களுக்கு சொந்தம் தேவாதி தேவர்களுக்கு சொந்தம் அல்லவா நாமல் போய் வாங்கணும்னு சொன்னவுடனே வயரேகும் பார்ப்பார் குலவெண்ணை போல பார்ப்பார் குலவெண்ணை போலே அவயரேகும் வெண்ணை போல பக்குவாது வெண்ணை போலே வயதிருக்கும் பெண்ணை போல பெண்ணை போலே பெண்ணை போல பெண்ணை போலே 16 வயதிருக்கும் பார்ப்பார் குல பெண்ணை போல பெண்ணை போலே ஒரு 16 வயசு பெண் போலை சரி அழகான ஒரு ஜெகமோகினி மாறி ஆமா பெண் போலே வடிவம் எடுத்து பெருமாள் வருகிறார் அல்லவா என் பெருமாள் வந்த போது ஆமா ஒரு பெண்ணாயிருந்தால் சரி புன்னகையும் வேண்டும் ஆமா புன்னகை வேண்டும்
புன்னகையும் வேண்டும். ஆமா ரெண்டுமே இருந்து சொன்னாதான் பார்க்க அழகா இருக்கும். புன்னகைனா என்னய்யா? புன்னகைனா கொஞ்சம் சிரிப்புமா, சிரிக்கணும். கொஞ்சம் இன்னும் இப்படி சிரிக்க கூடாது. அங்க வாரு பல்லு பூரம் சுத்த பிடிச்சு அவன மாதிரி சிரிக்கணும். இப்படி சிரிக்க கூடாதுமா. அதான் கொஞ்சம் லைட்டா ஸ்மைல் மட்டும் பண்ணணும், சிரிக்க கூடாது. ஸ்மைல். நான் என்ன செஞ்சாலும் அவனுக்கு குத்தமா தெரியுது. ஐயா தெரியலம்மா. சரி 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 இருக்கட்டும் ஆமா இருக்கட்டும். புன்னகை வேணும், சச்சு பொன்னகையும் வேணும். பொன்னகைனா என்ன? அதுக்குன்னு விடிய விடிய சிரிச்சுக்கிட்டு இருந்தா பார்க்க அழகா இருக்காது. ஆஹா. நீங்க போட்டிருக்கீல கழுத்துல கொஞ்சம் நகை நட்டு, ஓ சரி அதுவும் கொஞ்சம் வேணும். வேணும். அப்படின்னு சொன்னாதான் பார்க்க அழகா லட்சணமா இருக்கும். அப்பதான் பிள்ளை பார்க்க அழகா இருப்பா. ஆமா ஆமா அதுக்குன்னு நகை எவ்வளவு போட்டு உம்முன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது. நல்லா இருக்கும். ஆமா சிரிச்சுக்கிட்டே இருந்து நகையும் போடாம இருந்தாலும் நல்லா இருக்கும். எப்பா ரெண்டுமே இருந்துன்னு சொன்னாதான் அழகா இருக்கும். ஆகிராலை ஆமையா ஆயன் பெருமாள் மாய கண்ணன் ஆமம்மா இந்த அமிர்தத்தை வாங்குவதற்காகவே என்ன செய்கின்றா? பழங்காலத்து ஆடை அலங்காரம் ஆமா எப்படி அணிவித்து வந்தார்? எப்படி எப்படி அம்மா அணிவித்து வருகின்றா? ஏன்னா ஆண்கள் மயங்காத பொருளே இல்ல. என்ன 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 காரணம்? ஒண்ணு மது, சரி இன்னொன்னு மாது. ஆமா மது என்றால் குடி வழக்கம், குடிக்கு அடிமை. சரி இன்னொன்னு மாது என்றால் ஆமா பெண்ணை கண்டாலே போதும். ஓ அப்படி வர இருக்கா? பிள்ளைக்கு கண்ணுல உறக்கமே வராது. ஆமா ஒண்ணு பெண்ணுக்கு அடிமையா இருக்கணும், ஆமா எனக்கு குடிக்க அடிமையா இருக்கணும். டச் செல் இருக்கு பாத்தியா, அத கூட தூர வச்சுட்டான். ஓ அப்படி அப்பேற்பட்ட மனசு வருது. என்னத்தான் செய்ய போறான்? அதனால ஆமையா என் பெருமாள் மாயவன் எப்படியா வருகிறார்? எப்படி எப்படி அம்மா வருகின்றார்? பாடவா நண்டை கோலே சாயிடே உண்டவா புரிசே ஈடே உண்டமா புதுசு. இந்த ஊருக்கு நம்ம பழசே, இந்த ஊருக்கே நம்ம பழசு. மாச தங்க ஒட்டி ஏனம்மா ஒட்டி ஏனம்மா. பார்க்கே 10,000 கண்ணு வேணுமா? பார்க்கே 10,000 கண்ணு வேணுமா? வேணுமா? பத்திரமா தங்க ஒட்டி ஒட்டி ஏனம்மா. அவளை பார்க்க 10,000 கண்ணு வேணுமா? தங்கத்தினால் செய்றாவாளே தாழ் வேடமாம சேக்கலா, தாழ் வேடமும் பச்சைக்கெல்லாம் தாழ் வேடமாம அவளுக்கெல்லாம் தாழ் வேடமும் அவளுக்கெல்லாம் தங்க அழகா அவளை நான் மாட்டினாள். மாட்டினாள். அவரேகினாலே டோலா கொன்றை மாட்டினாள். அவரேகினாலே டோலா கொன்றை மாட்டினாள். மாட்டினாள். தங்கத்தாலே வளையலை மாட்டினார். மாட்டட்டும். அவரேகினாளே டோலா கொன்றை நீட்டினாள். மூவாயிரம் ஒன்பருமா மூக்கோத்தியம் பச்சைகளா, மூக்கூத்தியம் பச்சைக்கெல்லாம் மூக்கில் ஒரு சிவப்புகளா, மூக்கில் ஒரு சிவப்புக்கெல்லாம் மூக்கிலே மூக்கிட்டொரு மேசரி. அவளுக்கு மேசரி. அங்கே அழகு பேலாக்கு ஒரு வீசரி. அழகு மேலாக்கி ஒரு வீசரி. வீசரி. முக்கில முக்கி தரு மேசரி. மேசரி. அழுக்கு பேலாக்கு ஒரு வீசரி. குமாரகில் பரப்பிய தாமர கிளர் வரைக்கும் தாமரை கலர் பதக்கம் மின்னிடு. தாமர கிளர் வரைக்கும் தாமரை கலர் பதக்கம் மின்னிடு. நாளை மாலை ஒன்றை சூட்டினாள். சூட்டினாள். அவ முன்ன பெண்ணும் பல்ல வரிசைய காட்டினாள். எப்படி எப்படி பெண்ணும் பல்ல வரிசைய காட்டினாள். காட்டினாள். வந்தாரே வாரோடு ஓடினார். அவ முன்னும் பின்னும் பல்ல வரிசைய காட்டினாள். பார்த்தவர் மனம் பரவசப்பட கேட்பவர் மன நின்று கொள்ளுங்க, கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்கிட. கேட்பவர் மன நின்று கொள்ளுங்க. கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்கிட. காசிடையோ ஆமா சொல்லு. புகழும் பட்டு சேலையா. பட்டு பட்டு சேலையா. சேலை இருகரையில தங்க சருக வேலையா. இருகரையில தங்க சருக வேலையா. வேலையா. காசில புகழும் பட்டு சேலையா. பட்டு பட்டு சேலைய இருகரையில தங்க சருக வேலையா. இதான் அந்த காலத்தில் உள்ள நகை நட்டு. சரி
போட்டு அம்மா சும்மா 16 வயசு பெண்ணு மாறி 16 வயது வெண்போலே என் பெருமாள். சரி இவர் இருக்காங்க பாத்தீங்களா? அப்பா யாரு? யாரு யாரு யாரு? இந்த அசுரர் கூட்டம். சரி இவங்க கூட்டத்துல எல்லாம் பார்த்தோன்னா ஐயோ அப்பா என்ன என்ன பெருமாள் வந்து ஓடிடுவாரு. ஏன்னா அசுரர்களை அப்படி விரட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அப்ப என் பெருமாள் எப்படி வந்தார் தெரியுங்களா? எப்படி எப்படி அம்மா வருகின்றார்? அண்ணம் போல நடை நடந்து ஆசாரகைகள் வீசி ஆசாரகைகள் வீசி போல நடை நடந்து நடை நடந்து நடை நடந்து சொகுசாக கைகள் வீசி கைகள் வீசி சொகுசாக கைகள் வீசி கைகள் வீசி சொர்ணம் போல நடை நடந்து நடை நடந்து நடை நடந்து சொகுசாக கைகள் வீசி கைகள் வீசி இந்த அமிர்தத்தை வாங்கணும்னா சரி நம்ம கொஞ்சம் ரீல் விடணும். ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. அதனால தரமாட்டான். சரி போய்கிட்டே இருப்பான். அப்படியே அப்படின்னு சொல்லி என் பெருமாள் மாயவர் மாயவன் ஒரு 16 வயசு பெண் போலே நடந்து வந்து ஆமையா அவர் நடையும் அவர் உடையும் அழகா இருக்கு. என்ன 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 அப்ப முன்னழக பார்த்தா மோகங்கள்வார் 1000 பேர் பின்னழக பார்த்தோம்னு சொன்னா பிரம்மனே பொறாமப்படுவான். பிரம்மையில் கொண்டிடுவார். ஆமோ ஆமோ ஆமோ. அப்ப என் பெருமாள் வந்த அழகுண்ட சரி பார்த்தாங்க. என்ன என்ன இது யாரா இருக்கும்? யாரா இருக்கும் யாரா இருக்கும்? புள்ள என்ன அழகா இருக்கா சரி அப்படின்னு சொன்ன உடனே ஆமையா மெய் மறந்தார் சரி அமிர்தத்தை. ஆமா ஆமா தேவாமிர்தத்தை மெய் மறந்து போய் நிக்கிறான். ஒரே ஒரு தடவை வாங்கி சாப்பிடுங்க. ஆமா ஆமா எப்படி இவ கைட்ட சரி பாயசனா இருந்தாலும் ஆமா பாயாசமா இருக்குமே அழகா மாறி ஏன்னா அவ இருக்க அழகு அப்படி இல்ல அப்படி இல்ல. ஆமா ஆமா. அப்ப என் பெருமாள் மாயவன் ஆமா தேவாமிர்தத்தை தேவர்களுக்கு பங்கிட்டு வர்றாரு. சரி இந்த அசுரர்கள் ஆமா வெறும் பாத்திரத்தை தான் காமிச்சாரு. சரி இவளுக்கு கோவம் வந்துட்டு ஆமா ஆமா என்ன நம்மளும் சேர்ந்து தானே அமிர்தம் கடைஞ்சோம். அதானே நமக்கு பங்கு இல்லையா? தரலையே. ராகு கேது என்று சொல்லக்கூடிய 2 அசுரர்களும் சரி தேவர்களை போல வடிவம் கொண்டு தேவாதி தேவர்களை போல வடிவம் கொண்டு சந்திரனும் சூரியனும் ராகு கேது இருக்கும் இடத்தை சரி கண்ணனிடம் கண் சாடை சபாஷ் அப்படியே கண்ணடிச்சு சாட காமிக்கான். அப்படித்தான் சரி அந்த காலத்துல அப்படி கண்ணடிச்சிருக்காங்க. கண்ணு அடிச்சிருக்காங்க. இப்ப பிள்ளைகளுக்கு கண்ணடிலாம் வேண்டாம். எல்லாம் டச் லைன் வண்டி இருக்காங்க. வாலிப பிராணத்துல அடிச்சிருக்காருங்க. பிராயம் இப்ப அடிச்சு பாக்காரு இப்படி வெட்டிட்டு போகுது. என்ன செய்ய? இப்படி தலை சுண்டுது. வயசாகி போச்சு. அதனால ஆமா தேவர்களுக்கு அசுரனுக்கும் சரி பார்த்தாரு. என்ன செய்கின்றாரு? ஏன்னா இவருக்கு தெரிஞ்சா சும்மா விடுவாரா? விடுவாரா? அமிர்தம் வருமாறு கூடிய கரண்டி எடுத்து மண்டையில ஓங்கி ஒரு போடு. டேய் சந்திரா சூரியா எங்களை நீங்கள் 2 பேரும் காட்டிக் கொடுத்தது உங்களை வருடத்தின் ஒரு தினம் விளங்கி கக்கோம் என்று சாபமிட்டார். அதுதான் இன்னைக்கு சந்திர கிரகணம் பிடிக்கும் சூரிய கிரகணம் பிடிக்கும் பெரிய ஆட்கள் சொல்லுறாங்க. அப்ப என்ன செய்யணும்? நமக்கு இங்க தினமும் சந்திர கிரகணம் தான் பிடிக்கும் நினைக்கிறேன். அப்படியே சரி உரல் இருக்கு பாத்தியா? உலக்கையை கொண்டு வைக்கணும். சரி அப்படி நின்னுக்கிடும். அப்படி நிக்கும். நம்ம கொண்டு வச்சா நிக்காது. அப்ப அப்படி சொல்லுவாங்க. ஆமா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் பிடிக்கும் போது அப்படி வச்சா நிக்குமா? பழைய காலம் பைத்தியார காலம் நின்றுருக்கு. அப்படியே நிக்காதுல்ல. இவன் எங்கமா இருக்கு உலக்கையும்? இப்ப கம்ப்யூட்டர் காலம். சரி நிக்காது. அம்மியும் கிடையாது. இப்ப சரி சரி அதனால 2 பேத்துக்கு சண்டை. சரி அப்ப ஒரு இடத்துல சண்டை நடந்தா நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தடுத்து பேருவான் சண்டை நடந்தா. விரும்பி பார்க்க மாட்டான். அப்படியே சண்டைய விலக்கி விடணும். விலக்கி விடணுமா? ஆமா நமக்கு விலக்கி விட போனோம்னு சொன்னா கத்தி நம்ம கைக்கு வரும். அப்படியே இழுத்து விட்டு கூத்து பார்க்கணும். ஆமா ஆமா அப்பந்தான் பார்த்தா ஆமா என் பெருமாள் தன் கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கராயத்தை எடுத்தல்லவா அதோ அந்த அசுரர் பேரில் ஏவினா எப்படி எப்படியா வருகிறது? ஆமையா கிரு கிரு என்று சொல்லி வருகுறையே கிரு கிரு என்று சொல்லி வருகுதையா அந்த கிருஷ்ணனோட சக்கரமோ மழை என்று சொல்லி வருகுறையே மழை மழை என்று சொல்லி வருகுதையா இந்த மாயனோட சக்கரமோ என்று சொல்லி வருகுதையா
சர்க்கரை வந்தது, அசுரத்திலே அறுத்தது. அசுரத்திலே அறுத்ததல்லவா? இப்படி இருக்க சரி, பூவன பாதாள லோகத்தில் அரசாண்டு வரக்கூடிய ரிஜுமுகாவருடனும் ஆமையா தேவி ரத்த கண்ணி பெண்குடியாளும் ஒரே ஒரு பிள்ளை இல்லாமல் சரி தவ இருந்திருக்காங்க. ஆமா, ஒரே ஒரு குழந்தை இல்லாமல் தவ இருந்திருக்கிறார்கள் அல்லவா இருவேர்களும். ஏன்னா அந்த காலத்துல என்ன எந்த கதை எடுத்தாலும் சரி புள்ளைக்கு தட்டுப்பாடு. அந்த காலத்துல எந்த கதை எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு தட்டுப்பாடு. ஆமா, சரி, பைத்தியார காலம். ஆமா, அது ஒரு பைத்தியகார காலம்மா. அதான் இப்ப கிடையாது, ஒரு 80 வருஷத்துக்கு முன்னால. அதானே, ஆமா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால. சரி சரி, இப்ப வந்து ஆமா பிள்ளைகளை பாரு, எல்லாமே நம்ம பிள்ளைகள் தான். சரி, எப்படி இருக்கா? ஆமா, எந்த பிள்ளையாமே எடுத்து வச்சுக்கிட வேண்டியது, வச்சுக்கலாம். சரி, தூர எஞ்சி போக மாட்டான். அங்கண்ணனுடைய சங்கு சக்கராயிரம் பட்ட காரணத்தாலே அப்படி அந்த ராஜுரை வெண்முடியானவள் அவள் அன்றே உடல் ஒளி மறந்தாள் அருங்கிளியாள் கர்ப்பமானாள். அன்று முதல் குழி மறந்தாள் அருங்கிளியாள் கர்ப்பமானாள். ஊரறிய ஒரு மாதமான ஆடறிய நாப்பறிய ஊரறிய ஒரு மாதமா நாடறிய 40 நாள். ஒரு மாதமா அவளுக்கு இருக்க முடியல. ஏன் அன்னதானம் நிறைய சாப்பிட்டாளா? மாசமா இருக்கலதாயே, அதான் 1வது மாசத்துல சரி இப்படி மறைச்சு வச்சு போயிட்டா. ஆமா, 2வது மாசமும் இருந்து பார்த்தா. சரி 3வது மாசம் தான் வெளியே வந்துருச்சு. 2வது மாசத்துல சோத்துல தாஞ்சி இருக்கா. அதானே, ஏடா முடியலையா அவளால? உலவாய மூடிரலாம். இந்த ஊர் வாயிருக்கு பத்தியா? முடியாதுல்ல, மூட முடியாதுல்ல, மூடவே முடியாது. மாசமா இருக்கலாம் மேல வீட்டுக்காரி. அது இப்போ உள்ள பிள்ளைகளு. போன திருப்பு மாசமா இருந்தா கலஞ்சிட்டு இந்த திருப்பு மாசமா இருக்கலாம். ஆமா, வானத்தை பெத்தெடுப்பா. சரி அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுவாங்க. அது வந்து வயிறு வந்து பெருசா இருந்தா பிள்ளைகளுக்கு ஒரு படியா தெரியும். ஆமா ஆமா, அதான் மூடி மூடி பாப்பா. அடுத்து வயிறு காட்டி கொடுத்துரும். ஆமா ஆமா, 2-3 மாசம் மூடலாம், அதுக்கு அடுத்து மூட மாட்டா. மூட முடியாது இல்ல. ஆமா சரி, அதான் அப்படியே அந்த காலத்துல அப்படி கிடையாது. என்ன சும்மா வயக்காட்டுக்கு 10 மாசம்னால வேலைக்கு போவாங்களா? இப்ப யாரு வேலைக்கு போவா? 10வது மாசத்துல வயக்காட்டுக்கு வேலைக்கு போவோம். அந்த காலத்துல வயக்காட்டுல புள்ள பிறந்திருக்கு. அப்படி தண்ணி கூட எடுத்து தெருவுக்கு போனான்னு சொன்னா அங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதான் வயக்காட்டுக்கு வேலை பார்க்க போனான்னு சொன்னா அங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சரி, மம்பட்டி தூக்கிட்டு குளத்து வேலைக்கு போனா அங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த காலத்துல அப்படி கிடையாம 1வது மாசத்துலயே அவன் ஆஸ்பத்திரி குத்தைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு லீஸுக்கு எடுத்துறா. 10 மாசத்துக்கு எனக்கு இங்க தாமியா அந்த பெட்டு தாமியா, பத்திரமா பாத்துக்கங்க டாக்டர் ஐயா. அதானே, இந்த டாக்டர் தான் இந்த நர்ஸ் தான். சரி அப்படி 1.5 லட்சம் ரூபாய் வேணும். சரி, அதனால ஆமையா இந்த அம்மா ரிஜுகா வருடனை அழைத்தல்லவா மாசம் 9 ஆச்சு. ஐயோ, உடையவனே தெஞ்சமன்றாள். ஐயா, 10வது மாதமாக இருக்கும் போது ஆமையோ படுத்து பாக்கா. பாதகத்துக்கு தூக்கம் வர மாட்டேங்கி. அது எப்படி படுப்பா? அவளுக்கு திட்டு முட்டை அடிச்சிட்டு வருது இல்ல, இருந்து பாக்கா. இருக்க முடியலையே வலி, ஐயா குறுக்கு வலி ரொம்ப உழையுது. அண்ணதான ஓர சட்டிலமா தெரியலையே. அதனால அந்த காலத்துல என்ன ஒரு ஊரா இருந்தால் சரி, அதாவது தெருவுக்கு 2 மருத்துவ குல பெண் இருப்பாங்களா? மருத்துவ குல பெண்ணால் இருப்பார்கள் அல்லவா? அவங்க வந்து பிரசவம் பார்த்தா பிள்ளை சும்மா பிறந்துருமா. பிரசவம் எப்படி பாப்பாங்க? எடுத்து கீழ விழுந்தியா? சரி, கை பிடிச்சு பாப்பா. நீ அம்மாவை போற நாடிய பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. நீ அம்மாவை போறியா? நான் அம்மாவை போறேன். நான் அம்மாவை போறேனா? ஏன் வீட்டுக்காரி சந்தோஷப்படுவா?
அப்படின்னு கை பிடிச்சு வந்து சொல்லிருக்காங்க. இப்ப அப்படி கிடையாது, அவளுக்கு வேலை இல்லை. இப்ப அப்படி கிடையாது. இங்க 4 குத்து மாசமா இருப்பேன்னு நினைக்கேன், இங்க 2 குத்து கன்ஃபார்ம் மாசமா தான் இருக்கிய அப்படின்னு குத்தி குத்தி தான் பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு. மல்லாக்க படுக்க போட்டு ஆமா ஸ்கேனை எடுத்து அதுக்கு எடுத்தா நீங்க மாசமா இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்ப இப்படி நீட்டா போதும் மாசமா இருக்குமா தாய் பிள்ளைமா இருக்க நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சரி அதானே. ஆமா அப்ப மருத்துவகுல பெண்ணாளை வரவழைத்து அடிவாடிய மறுத்து அடியே மருத்துவம் என்ன என்னம்மா எனக்கு போய் தெரியும் தவறு ஏதம்மா எனக்கு வாடாலும் இதம்மா எனக்கு ஆணை கோரி குதிரை வழி ஆணை வாழை குதிரை வழி எனக்கு அடி வயிறோ வலிக்குதம்மா எனக்கு ஆணை வழி குதிரை வழி தாய அடி வயிறோ வலிக்குதம்மா அப்படியே நண்டு வாலி சொண்டு வலி நரவாலையும் வலிக்குதம்மா சாவேன பிழைப்பேனோ சாவேன பிழைப்பேனா பிள்ளையோட போவேனோ சாவேனோ பிழைப்பேனோ நானும் சாவேனா பிழைப்பேனோ இந்த பிள்ளையோட போவேனோ அம்மா மருத்துவமே இப்படிலாம் ஒண்ணு தெரிஞ்ச அந்த மனுஷனுக்கு என் கழுத்தை கொடுத்துருக்கே மாட்டேன தாலி கட்ட அத செய். என்ன வேதனை பட வேண்டி இருக்கு. அதான் அம்மோ. இப்படி தெரிஞ்சா கல்யாணம் முடிச்சிருக்க மாட்டான். அவன் சொல்லிக்கிட்டுதான் சரி ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கி தரேன் அதான் குழந்தைய களைச்சிருதியா ஏ சண்டால பொட்ட பிள்ளை பறக்க மாதிரி இருக்கு ஆ. குழந்தைய களைச்சிருதியா ஹார்லிக்ஸ் வாங்கி தரேன். என் உதவி இப்படியா சொல்லுவா இந்த பக்கால தானே தெரியுது அதோட வலி. அது ஐயோ எனக்கு முன்னாடி தான் வலிக்கும். சரி இறந்த பிறகு எடுத்து கொஞ்சலாம்ல. கொஞ்சம் இருந்தாலும் வலி எனக்கு தானே இருக்கு. அதானே. வீட்டுக்காரி ஆறுதல் சொல்லுறாமா எப்படி கொஞ்ச நேரம் சங்கடம் அதான் அடுத்து குழந்தை பிறந்தக்கு அடுத்து அழகு. ஆசை தீர நீ வச்சுக்கிடலாம்ல தாயின்னு சொல்லுதா. பொம்பளல்ல எனக்கு தானமா தெரியுது. அவ சொல்லிருவாளே சார். சொல்லிட்டு அவன் போயிடுவான். அதான் அனுபவிக்கிறது யாரு? நம்ம இழுத்துட்டு போறது யாரு எனக்கு தானே. இந்த வலி வந்து யாரும் வாங்க முடியாது. சரி அவ மருத்துவகுல வெண்ணாளை அழைத்து சொன்னவுடனே சொன்ன பொழுது அம்மா என் தாய் பக்கத்து வீட்டுக்காரிய பாரு என்ன 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 10 புள்ள பெத்திருக்கா. சரி. எப்படி தைரியமா இருக்கா. எய்த்து விட்டு யாகாம எடுத்த பாரு 7 புள்ள 7 பிள்ளைக்கு தாயா இருக்கா. அண்ணு கண்ட மேனி அணுகுறையில மொத்தத்துல இருக்காள தாய் யாரு? மூக்காய் பேத்தியா சரி 3 பிள்ளைக்கு தாயா இருக்கம்மா. நல்லா இருக்கட்டும். ஏன் பயப்படாத தலைப்புள்ள சொல்லி பயப்படலாமா. 8 விதிக்கு இளையவா. அப்படியா புள்ள வச்சிருக்கா, கல்யாணம் முடிஞ்சு 8 வருஷம் தான் ஆகுது. அதானே 10 வருஷத்துல 9 பிள்ளை. அவன் ஒரு சூழ்ல ரெட்டை பிள்ளை. யோகா அடிச்சிருக்கியா. அன்னைக்கு சரி ஆனா மருத்துவகுல வெண்ணாள் சொன்னவுடனே சொன்ன பொழுது அப்ப என்ன சொன்னா தெரியுமா. என்ன என்னம்மா சொல்லுகின்றார். அந்த ஆட்டங்கரை சுடலை கீதா ஆண்டுகிடாய் வெட்டிடம்மா அந்த குளத்தங்கரை சுவாமிக்கு தான் கோழி குஞ்சிடே ஏந்திடம்மா தளவாய் நல்ல மாடு மாடனுக்கு தளவாய் மாடனுக்கு தாலியத்தா கலத்திடம்மா அந்த தளவாய் நல்ல மாடனுக்கு உன் தாலியத்தான் கலத்திடம்மா பெருமாளோட கழுத்து அருகே ஓட்டிடம்மா மாரியம்மா கோவிலுக்கு விளக்கு மாவிளக்கு எடுத்திடம்மா அடே கோவிலுக்கு கோயிலுக்கு ஒரு மாவிளக்கு எடுத்திடம்மா அம்மா தாய் ஏன் அழுதா. பயப்படாதம்மா. கவலைப்படாத. ஒரு
வழியா வருதம்மா. ஒரு வழியா வருதா? இந்த இப்ப காப்பி கொடுத்துருவாங்க. ஏன் கவலைப்படுதே? புள்ள அழுதா பாரு. சரி. ஏனாவ ஒத்தாளா இல்ல. இல்ல இல்ல தாயும் பிள்ளையுமா இருக்கா. வயித்துக்குள்ள வேற ஒரு புள்ள கிடக்கு. முன்ன பின்ன பெத்தாதானே பிள்ளையோட வலி தெரியும். அது தெரியும். இதுதானே முத பிள்ளை. சரி. கொஞ்சம் வலிக்கு தாங்க முடியல. அதானே. அம்மா மருத்துவா. மருத்துவகுல வெண்ணாளை வரவழைத்து சென்றவுடனே சொன்ன பொழுது அம்மா மாட்டிலே தங்கைத்த போட்டா. ஏன் மாட்டில கொண்டு கைத்த போட்டா? என்ன காரணம்? என்ன காரணம் தாயி? தொங்கவ போற? நான் அப்படித்தானே நினைச்சேன். அப்படி நினைக்காத. தாயும் பிள்ளையுமா இருக்கல. சரி. அதான் மருத்துவ ஒரேடியா போச்சோட உங்களுக்கு நினைச்சேன். இல்ல. என்ன என்ன 10 மாசம் பட்ட வேதனைக்கு பலன் கிடைக்கணும். ஆமா கண்டிப்பா பலனானது கிடைக்கணும். ஓட்டுல கைத்த போட்டா புடிகயிறு. புடிகயிறு அந்த காலத்துல ஆமா அப்படி கயிறு போட்டா அந்த வலி எல்லாம் கயிறு வழியா போயிருமா. அது ஒரு ஐடியா அந்த காலத்துல இருந்திருக்கு. இப்ப வீட்டுல எங்க பிறகு கயிறு யாரு போட? இப்ப பூரா பக்கத்துல பூரா குளுக்கோஸ் வேற தான் தொங்குது. ஆமா ட்ரிப்ஸ் ஏத்தாவலாம். என்ன செய்ய? அதானே அப்படிலாம் இருக்கு காலம். அப்ப மருத்துவகுல வெண்ணாளை வரவழைத்து சென்றவுடனே அம்மா என்ன கொஞ்ச நேரம் சரி கொட்டிகிடாயால் திருவையாற்றில் கோரையவன் தான் பிறந்தான். சந்திர உரைய போல வெற்றடித்தாள் ஆண் குழந்தை. குவா குவா சத்த தோடி குவா குவா சத்த தோடி ஆண் குழந்தை பிறந்துதையா. குவா குவா சத்த தோடி என்ன புள்ள பிறந்திருக்கு? என்ன குழந்தை பிறந்திருக்கு பிள்ளைக்கு? அழகான ஆம்பளை பிள்ளை. பிள்ளை பெத்தெடுக்க என்ன பாடுபட வேண்டியிருக்கு. அப்பா அம்மோ இதெல்லாம் உண்டாயிராதிய. வருத்தப்படுவா. டைவர்ஸ் பண்ண போற வீட்டுக்காரனே. அதான் ஒரு இல்ல. அத செய். சரி. அப்ப இன்ம பிள்ளை வேண்டாம். கிடையாது கிடையாது. அதனால அது உன்னோட நிப்பாட்டிக்கணுமா? நான் முதல்ல அவன்ட்ட சொன்னேன். என்னத்த? நாம் இருவர் நமக்கே இன்னொருவர்னு. சரி. கேட்க மாட்டேன்டா. என் சொத்த ஆள பிள்ளை வேணும் சொத்த ஆள பிள்ளை வேணுங்க. அப்படியே வச்சிருக்க ஒரு திருவோடு தான் வச்சிருக்காங்க. ஆளுக்கு பிள்ளை இருந்தா என்ன பிள்ளை இல்லனா என்ன? அதான் கேட்க மாட்டீங்கனே. சரி. முன்னகிட்டி வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. சரி. பிறந்த பிறதான் தெரியும் அது சந்தோஷம். ஓ காக்கைக்கும் தங்குஞ்சி பொன்குஞ்சி. சரி. புள்ள இருந்தா தான் பெருமையா வர முடியும். ஆமா ஆமா. எங்கனாலும் இந்த ஒரு வீட்டுக்குள்ள நம்மளுக்குள்ள சண்டை வந்தா புள்ளைய பிடிச்சு அடிச்சிடலாம். ஆமா பச்சை மட்டை காய்ச்சி 2 வேளை வெளுத்துக்கு. அவரை பிடிச்சு அடிக்க முடியாதுல. 4 இடத்துக்கு போனாலும் என்ன கேட்பாங்க? என்ன நம்ம கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது? சரி. எத்தனை பிள்ளையா? எத்தனை ஆண் என்ன பெண் என்னன்னு கேட்பாங்க. ஆமா. அப்படி கேட்கும்போது ஆம்பளை பிள்ளை ஒரு 11 பிள்ளைய பொட்டை பிள்ளை ஒரு 13 பிள்ளைன்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். குடும்பம் ஓஹோன்னு ஓடும். யாரும் அப்படிதான் கேட்பாங்க. சரி. வந்தோடனே குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்பாங்கல்லவா? தோட்டம் நல்லா இருக்கா? அதான். தென்னந்தோப்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா நல்லா இருக்கா? வீடு வாசல் நல்லா இருக்கா? கேட்காங்களா? அப்படி யாராச்சும் கேட்காங்களா? கிடையாது கிடையாது. மாட்டாங்க. நல்லா இருக்கா? அதான முத வார்த்தை. வீட்டுக்காரர் நல்லா இருக்கும் பிள்ளை நல்லா இருக்கா தானே கேட்க. பிள்ளை செல்வம் பெருத்த செல்வம் எந்தது இருக்கோ இல்லையோ. ஆமா. பிள்ளை குட்டி இருந்தா தான் இப்ப ஒரு பிள்ளை குட்டி இருந்து சொன்னா தான் 4 இடத்துக்கு கௌரவமா போயிட்டு வர முடியும். மரியாதை. ஆமா மரியாதைலாம் வரணும்னு சொன்னா நம்ம மாதிரி ஒரு குழந்தைய வச்சுட்டாங்க. ஆமா. சரி. அப்பதான் என்ன அழகா இருக்கும். சரி. கோயில்ல வந்த உடனே பாரு என்ன என்ன 4 பிள்ளைகள் நின்னாங்க. சரி. இப்ப பாரு ஒரு படையே வந்து நிக்கி. பெண்களை பெருத்தகளை. சரி. அத பாரு. ஆமா பெண்களை எப்போதுமே பெருத்தகளை இங்க. ஆமா. ஆண்களை தான் காணும். ஆண்கள் இருக்கல்ல. சரி. 4 பேரும். இது வருங்கால தூண்கள்ல இது. இருக்க தூணை காணும்னு கேட்டேன். அது தூக்கிட்டாங்க. கொஞ்சம் அடிச்சிருக்கோம். நாளை மத்தியான கொடைக்கு கட்டாயம் வந்துருவாங்க. அதனால ஆளை கொஞ்சம் கரைக்கு இருக்கும். அதான். அடி. அப்ப மாலை விட்டே ராண்டே அவன் நேர் கொண்டே முகங்களே பாடு விட்டு நீராட்டி பன்னீர் கொண்டு முகங்களுவே குழுபாட்டி சேரையூட்டி குருகுலயமாய் வளர்த்துவார். குழுப்பாட்டி சேனையூட்டி குதூகலமாய் வளர்த்துவார்.
உடம்பு எல்லாம் நெய்யோருக நல்லே வளர்த்து வாரா தேகமெல்லாம் நெய்யோருக நாலு மாறி மேனியுமா ஏழியுமா உள்ளிரி ஒரு வர்ணமுமா ஏரியுமா அந்த பொழுது ஒரு வர்ணமுமா நாளும் ஒரு மேனியும் சரி பொழுது ஒரு வண்ணம் பொழுது ஒரு வர்ணமாகவே அழகுடனே வளர்த்து வருகிறார். ஆமா அழகுடனே வளர்த்து வருகிறாள. அப்படி வளர்த்து வருகிற போது ஐயா புள்ள பிறந்ததுதான் சரி அம்மாளுக்கு சந்தோஷம். ஏ அப்பா ஏன்னா தலை பிள்ளை அவன் வாய்பூரம் பல்லு வயல் பூரம் நெல் இந்த மாதிரிலாம் இருக்கு. அதான் எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்காமா. அதான் பெண்ணா பிறந்தவா சிரிச்ச முகமும் சீதையுமா இருக்கணும். இருக்கணும் இருக்கணும் தப்பே கிடையாது. அப்பதான் பிள்ளைக்கு அழகு. நல்லா இருந்துச்சா பிள்ளை என்னையா அப்படி இருக்கக்கூடாது. என்ன பிள்ளை பிறந்ததுல அது கீழேயே போட மாட்டா. பிள்ளைய கீழே போடுவாளோ எடுப்பாளோ. சரி எடுப்பாளோ. அதான் யாரு பெத்தாரு யாரு பெத்தா பெத்தாரா பிள்ளை என்ன ஊரார பெத்தா அப்படி சின்ன பிள்ளை கூட பேசல ஆடுதாமா. ஓ சரி சரி பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கா பேசிச்சு. ஆமா உங்ககிட்ட வந்து பேசுறது வேற ஒண்ணும் இல்ல. அப்படி என்ன தூக்கி வச்சுக்கிட்டா யாரு தங்கம் இது அது ஒரு பிள்ளை பார்த்தையா. சரி அப்படித்தான் ஒரு 5-6 பிள்ளை இருந்துச்சுன்னா அப்படிதான் வீட்டுல கண்ணுல காங்க விட மாட்டா. அடி பாதகத்தை அடி வெளுத்துருதா. கோயிலுக்கு போங்க கோயில் போங்க கோயில் அங்க வில்லு படிக்கு போங்க உங்க அப்பா கூட போ அப்படின்னு சொல்லுவா. இதே ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா அதான் ஒட்டுல விட்டு கீழே இறக்கி விட மாட்டா. தூக்கி தூக்கி கொஞ்சம் சரி இதுதான் எல்லாருடைய அழகும். ஆமா ஆமோய் அப்பம் பார்த்திருக்கும் போது ஐயா தங்கம் அதான் சரி அதற்கு அடுத்தபடியாகவே அடி ஆடவக்கு சன்மானம் அளித்த செல்வச்சீமான் புகுமான் சரி புண்ணியவான் யார் ஐயா? எம்மா என்ன நமக்குன்னு சொல்லிட்டீல. சரி நீ சாப்பிட வந்தீங்களா இல்ல இல்லன்னா அந்த அக்கா மாதிரி கூட உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க வந்தீங்களா? வில்லு பாட்டு படிக்க வந்தோம். ஆமா நம்மளுக்கோ தென்காசி மாவட்டம் சரி விகேபூர் தாலுகா எங்கும் பேரும் புகழ்பெற்ற கருவந்தாவில் இருந்து சரி அகிலம் எங்கும் பேரும் புகழ்பெற்ற ஏஎம் முத்துலட்சுமி மற்றும் பி சத்யா வில்லிசை குழுவினர்களை பாராட்டி சன்மானம் அளித்த சீமான் புண்ணியவான் யாரு யாரம்மா? அன்பு உள்ளங்கள் யாரையா? யாரு யாரம்மா? ராமநாதபுரம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய ராமநாதபுரம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய இந்த ஊர் எங்க இருக்குயா? எங்க இருக்கு? எவட இருக்கு? ராமநாதபுரம் ராமநாதபுரம் இருக்கு. நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய சரி என் அருமை அண்ணன். ஆமா ஆமா அதாவது இந்திரசித்து. இந்திரசித்து அண்ணா அவர்கள். இந்திரசித்தை மறக்க முடியுமா? முடியாதுல்ல மறக்கவே முடியாது. அண்ணார் அவர்கள் ஆமா 200 ரூபாயை கொண்டு வந்து 200 லட்சமாக பரிசளித்துள்ளார் அல்லவா? அவர்கள் குடும்பங்களும் கோத்திரங்களும் வள்ளி வம்சங்களும் அவர்கள் என்னையா தொழில் செய்து வர்றாங்க? என்னம்மா செய்து வருகிறார்கள்? நம்மளை போல் ஒரு தொழில். ஆமா ஆமா நம்ம வந்து வில்லுப்பாட்டு. சரி அதாவது ஆமா இந்த வில்லுப்பாட்டை பிரபலமாக்கணும்னா ஆமா ஆமா பிரபலமாக்கணும்னு சொன்னா அதாவது நம்மளும் ஒரு கலைஞர்கள் உலகத்துல இருக்கோம்னு சொல்லி அண்ணன் உலகமெங்கும் காமிச்சு கொண்டு இருக்காரு. ஆமா ஆமா நம்மளை போல் எல்லா கலைஞர்களையும் சரி அண்ணன் மூலமா தான் நானே அறிஞ்சுக்கிட்டேன். ஜித்து டிவி சரி நம்ம வினோ ஆமா ஆகையினால சரி அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களும் அன்றும் வாழ வேண்டும் என்றும் வாழ வேண்டும். எப்படியா வாழ வேண்டும்? எப்படி அம்மா வாழ வேண்டும்? அந்த நல்ல மாடங்கிருவையாளே வாழ வேண்டும். ஒரு கோடி வளர வேண்டும். அவர் குடும்பம் ஆள் போல அழைத்து ஒன்றி உங்கள் போல பண்ணை வைத்து முடி சூடி வாழ வேண்டும். வண்டி எல்லாம் பெருக வேணும். ஐயா பெருக வேணும். பால் பாறை பொங்க வேணும். பெருக வேண்டும். பால் பானை பொங்க வேணும். ஆளிலேயும் அழகேறையா அழகிலையோ மன்மதனா
வம்சத்து அவர்கள் குடும்பம் ஆமா குலகோத்திரங்கள் மலிவெளி வம்சங்களும் அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களும் என் அப்பா நல்லமாட சுவாமியுடைய அருளை பெற்று ஐயா பெருமாளுடைய அருளை பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வங்களையும் பெற்று சரி அன்றும் வாழ்க. ஆமா எங்க அண்ணன் எப்பவுமே இப்படி இளமையாவே இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வாங்கிட்டு சரி உனக்கு என்ன லாபம்? அதான் அவர் இருந்தா தானே நம்ம கூட தினந்தோறும் வர முடியும். இருமுனாரா வீட்லயே இருந்துக்கிட்டு சரி எந்த காடு கடந்து எந்த காடு வரணும்னு சொன்னா அண்ணன் இளமையா இருக்க போய் தானே அதானே. ஆகையினால வேஷை கட்டி விளைய வந்த தில்லாலே லேலோ தில்லாலே லேலோ லாலே லேலோ லாலே லேலோ வீவானுக்கு ஒப்பிடலாம் தில்லாலே லேலோ வீவானுக்கு ஒப்பிடலாம் தில்லாலே லேலோ வீவானுக்கு ஒப்பிடலாம் தில்லே அன்றும் இன்றும் என்றென்றைக்கும் வாழையடி வாழையாகவே சரி வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அப்படி இருக்கும் போது ஐயா அப்ப என்ன செய்தான் தெரியுமா? என்னம்மா செய்கின்றார்கள்? பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் உடம்பெல்லாம் நெய்யுருக தேற்றி வளர்த்தால் திரேகமெல்லாம் நெய்யுருக. ஆமையா பிள்ளை இருக்க அழக பார்த்தேன்னா அப்பா சும்மா சொல்ல முடியாது. இருக்க அழகு எப்படி வேற லெவல் அழகு அப்பேர்வட்ட அழகு. இந்த பாரு முகத்தை காமிக்க மாட்டேங்க. சரி ரப்பர் போட்டு முடிச்சுக்கிட்டான். நல்லா இருக்குல்ல இது. அதனால முகத்தோட இது அழகா இருக்கு. அருமை மகனாகிய பிள்ளையை வளர்த்து வருகிற போது வளர்த்து வரக்கூடிய வேலையில தோளில தொட்டில் போட்டு சரி தொடையில நடைபெறுத்தினா. ஏப்பா தோளில தொட்டில் கட்டி தொடையில நடைபெறுத்திருக்கா? ஆமா. இப்ப யாராச்சும் அப்படி நடைபெறுத்தாங்களா? கட்டுறாங்க. எங்க? பஸ் ஸ்டாண்ட்ல. பஸ் ஸ்டாண்ட்ல. ஆமா. பேட்டையில இப்படி கட்டிருப்பாங்களா?